என்ன செய்கிறது? என் வாழ்க்கையிலே ஒரு புரிந்து கொள்ளலை தருகிறது. உம்முடைய வார்த்தை என்னை உணர்வுள்ளவனாக்குகிறது. ஆங்கில வேதத்திலே இட் கிவ் மீ அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது என்னை நான் புரிந்து கொள்ள வைக்கிறது. அன்பானவர்களே, அந்த பரிசேயன் வீட்டிலே லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவனை சீமோனை அந்த பரிசேயனை பார்த்து சொன்னார், நீ சரியாய் நிதானித்தாய். இன்றைய மக்களுக்கு சரியாய் நிதானிக்கிற ஒரு தன்மை இல்லை. அடுத்தவர்கள் நிதானிப்பார்கள், ஆனால் தன்னை நிதானிக்க தெரியாது. உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால், அன்புக்குரியவர்களே, உலகத்திலே அடுத்தவர்கள் அறிவதை விட என்னை அறிந்து கொள்வது பாக்கியம். இன்றைக்கு தீர்க்கதரிசனங்கள் பாருங்களேன், எல்லாருக்கும் தீர்க்கம் சொல்லுவாங்க. கர்த்தர் உங்களை பற்றி சொன்னார், உன்னை பற்றி சொன்னார், உன்னை பற்றி சொன்னார். அன்பானவர்களே, தன்னை பற்றி என்ன சொல்லுகிறார் அதுதான் அவங்களுக்கு புரியல. இந்த வேதம் சொல்லுகிறது இட் கிவ் மீ அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது நான் யார், என் நிலைமை என்ன, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது. அநேகர் கேட்கிற கேள்வி, நீங்கள் ஏன் ஒரு சேனல் ஆரம்பிக்க கூடாது, நீங்கள் ஏன் அதை செய்யக்கூடாது, நீ ஏன் இதை பண்ணக்கூடாது? இல்லை அன்பானவர்களே, எதை நான் செய்ய வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறேனோ அதை மட்டும் செய்ய விரும்புகிறேன். ஐ நோ மை கெப்பாசிட்டி. என்ன தேவை? புரிந்து கொள்ளுதல் தேவை. இன்றைக்கு மக்களுக்கு புரிந்து கொள்ளுதல் இல்லை. உறவுகளில் கூட பாருங்களேன், திருமணங்களிலே தன்னுடைய நிலை வேறு, ஆனால் தான் எதிர்பார்க்கும் நிலை வேறு, தன்னுடைய ஆழ்த்தத்துவம் வேறு. ஆனால் அவர் நினைக்கிறார் தனக்கு வருகிற மனைவி ஒரு அதாவது உலக அழகியா இருக்க வேண்டும், அல்லாவிட்டால் அவள் நினைக்கிறாள் வருங்கால கணவன் ஒரு மகா பேரழகனா இருக்க வேண்டும். ஆனால் அவள் இருக்கிற நிலைமை வித்தியாசமா இருக்கிறது. தங்களை தாங்களே இன்றைக்கு மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. எனவேதான் வாழ்க்கை முழுதும் போராட்டம். அப்படியானால் அந்த புரிந்து கொள்ளுதலை கொடுப்பது கர்த்தருடைய வார்த்தை. என்னுடைய வருமானம் இவ்வளவு தான், இந்த வருமானத்துக்குள்ளே வாழ வேண்டும். அன்புக்குரியவர்களே, தேவன் தேவைகளை தருவார், ஆசைகளை தரமாட்டார். If you want a right understanding, read the word, meditate the word. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 170ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, வார்த்தை உங்களை விடுதலையாக்கும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை விடுவித்தருளும். அப்படியானால் வார்த்தை பாடுகளிலிருந்து, போராட்டத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து, இல்லாமையிலிருந்து, வெறுமையிலிருந்து உங்களை விடுவிக்கும். வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். திரும்ப சொல்லுகிறேன், வார்த்தை உங்களை பரிசுத்தம் பண்ணும், வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும், வார்த்தை உங்களை பலப்படுத்தும், வார்த்தை உங்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்தும், வார்த்தை இரக்கத்தை தரும், வார்த்தை நன்றாய் உங்களை நடத்தும், வார்த்தை ஆறுதலை தரும், வார்த்தை புரிந்து கொள்ளுதலை தரும். கடைசியாக வார்த்தை எல்லாவற்றிலிருந்தும், எல்லா இக்கட்டிலிருந்தும், மறைவான கண்ணிலிருந்தும், எல்லா விதமான பாடுகளிலிருந்து உங்களை விடுவித்து உயர்த்தி அருளும். வார்த்தையை நேசியுங்கள், வார்த்தை சொந்தக்காராய் மாறுங்கள், வாழ்வீர்கள், வளருவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, சென்னை 60